அன்பு நேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாடகமைய இதனுடைய வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மரபாத பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே சிறுவர் எழுத்தாளர் வாரத்தின் 5வது நாளோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய பொழுது யாரு இணைக்கரம் தருகின்றார்கள் ஒரு முறை பார்த்துவிட்டு சொல்லுவோம். அருண், அபிஷன், அனுஷன் ஜெர்மனியிலிருந்து, ஆதவன் லண்டன்ல இருந்து. சரி, எல்லோருக்கும் இந்த வேளை நன்றியை கூறியபடி இந்த 10 நாட்களையும் தொடர்ந்து உற்சாகத்தோடு காலை பொழுது ஓடோடி வந்து உட்கார்ந்திருந்து நிகழ்ச்சி பொறுப்பை ஏற்று நடத்திய செல்வி நித்யானந்தன் அவருக்கும் எங்களது மிக்க நன்றியை கூறியபடி அதற்கு இணைவாக ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் கூறியபடியே ஜெர்மனிய நாட்டில் எங்களை அன்போடு வரவேற்று அன்போடு உபசரித்து அன்போடு எல்லாவற்றையும் ஏற்றி இறக்கி பத்திரமாக இங்கே வந்து சேர்வதற்கு உதவி செய்த எல்லோருக்கும் இந்த வேளை நன்றியை கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். நேரம் 8:12 ஆகிவிட்டது. லண்டனில் அது 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 5/6/5 எல்லாம் குழம்பிட்டையா. ஆகவே இந்த நல்லாளையும் வரவேற்றபடியே வளமை போலவே முதலில் சிந்தனை நேரம் இன்று தாமலரக்கா அவர் இன்று வைத்திய துறையில் பணிபுரிய போயிருக்கின்றார். ஆகவே ஆரம்பத்திலே வாணி கரமுனைத்தவர்களை ஒரு தடவை மனமாற வாழ்த்திக் கொள்வோம். முதல் நாளில் கரமுனைத்தவர்கள் தவமலர் கல்விராஜன் அவர்கள், வாகிசன் விதுசன் அவர்கள், துவாரகீஸ் வேதிகா விதுசா கவிக்கோ பரமலிங்கம் அவர்கள், விதுசன் இல்ல வாயிசன் ஜதீசன் நீங்க விதுசன் இல்ல ஜதீசன். ஓகே. சாம்பவி சங்கவி சாகித்யா கல்யாணி அவர்கள் இணைந்திருந்தார்கள் 3ஆம் தேதி. 4ஆம் தேதி 4வது நாள் வந்து ரவீனா அஜய் சந்தோஷ் கவிப்பிரியன் அவர்கள் கரங்கு எடுத்திருந்தார்கள். இன்றைய தினம் அருண், அபிஷன், அனுஷன் ஜெர்மனியிலிருந்தும் ஆதவன் லண்டனிலிருந்தும் இணைந்து கொள்கிறார்கள். ஆதரவு கரம் கொடுக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வாணியின் சார்பிலும் எங்கள் அனைத்து உறவுகள் சார்பிலும் நன்றி 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 நன்றியை கூறியபடியே சிந்தனை நேரம் அதனை தொடர்ந்து வருகின்றது. பொருட்சொல் தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1 ராவிஜகர்கள் தொடர்ந்து சிவதர்சனி ராகவர்கள் அணிய காத்திருக்கின்றார்கள். இருக்கின்றது தானே, செய்துவிட்டு செய்து கொள்ளலாம். நன்றி. இப்பொழுது சிந்தனை நேரம் யார் தொகுத்து வழங்குறார் இன்றைக்கு? சரியா, வணக்கம். வாங்க, ஒருத்தராக செல்லலாம். இல்லை, அவர்கள் இருக்கின்றார்கள். பாலனவர்களை காண முட்டை விட்ட நாம் சோபைக்கு ஓடி வரட்டும். ஜேம்ஸ் ராஜினி அக்காவின் நிலைமை தெரியாது. வாருங்கள். வணக்கம். சமூக உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்று சமூகத்தில் இணைந்திருக்கின்றோம். சமூக ஒருங்கிணைப்பு ஆண்டில் வலியுறுத்தும் ஆண்டில் சிறுவர் புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சமூகத்தையும் நாங்கள் வாழ்த்தியபடி சிந்தனை நேரத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். முதலில் சிந்தனை வரை அழைக்கின்றோம் திரு நடேசன் அவர்களை. பாருங்கள். காலை உற்சாக வணக்கம். இன்றைய சோப்பாளினி நேவிஸ்ரீ அவர்களுக்கும், அடுத்து முந்தைய காலங்களில் சோப்பாளினி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும், மற்ற பாம சோப்பாளினி கலைவாணி மோனவர்களுக்கும், அதுவரை நடாமூனுக்கும், அனைத்து பாவங்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்று பாஸ்கா காலத்தின் விழாமரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை 920வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ சிந்தனை 920 நம்பர் 920. கிறிஸ்தவ நச்சினை யார் இயேசுவின் இறைவார்த்தையை கேட்பதோடு நட்பெற்ற உள்ளத்திலே பதித்து அதன்படி நடப்பவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். இயேசுவின் நம்பிக்கை உள்ள அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உள்ளதை இல்லாற்கு பகிர்ந்து வாழும்போது இவர்கள் இயேசுக்கு சார்ந்து பகிர்கின்றனர். இவர்கள் அனைவரும் தந்தையிடமிருந்தும் தன்னிடமிருந்தும் மாட்சி மரளும் பெற இயேசு மன்றாடுகின்றார்.
நாம் இயேசுவிடம் மன்றாடுகின்றோம். ஆனால் இயேசு நமக்காக மன்றாடுகின்றார். அவர் மீது நம்பிக்கை கொண்டோரில் நாமும் இணைவோம். நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அவரின் ஆசீரை பெற்று வாழ்வோம். ஒருபோதும் கைவிடேன், ஒரு நாளும் விலகிடேன், உன்னோடு நான் நடப்பேன், நீ செல்லும் வழியெல்லாம் நான் வருவேன். நோயினை படுத்தாலும் நெருப்பினை சிதைந்தாலும் இன்னலுற்ற வேளையில் செவி சாய்ப்பேன், மன்றாடும் வேளையில் உதவி செய்வேன். தனிமை நீ தவித்தாலும் தாய் தந்தை பிறந்தாலும் இன்னலுற்ற வேளையில் செவி சாய்ப்பேன், மன்றாடும் வேளையில் உதவி செய்வேன். ஒருபோதும் கைவிடேன், ஒரு நாளும் விலகிடேன், உன்னோடு நான் நடப்பேன், நீ செல்லும் வழியெல்லாம் உமது அருகில் நான் இருப்பேன். நன்றி, வணக்கம். காலினி நேவிஸ்வரிப்பாக. நன்றி துணைவியா நெல்சனர்களே, உடைய சிந்தனைக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அக்கா. ஆனா உங்களது சிந்தனை 9020 நீங்கள் 922 மாற்றிருக்கீங்கள். நன்றி. அடுத்ததாக திரு பாலன் அவர்கள் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். பாலன் அவர்கள் அழைத்துக் கொடுக்கின்றோம். ரெண்டு மேற்பான சகோதரி திருமதி நேவிஸ் பிலி அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். நன்றி சகோதரி. அப்படியே இந்த நாளை காலத்தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி கலவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி செல்வி நித்யானந்தனுக்கும் கால வணக்கங்களையும் சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மற்றும் அனைவருக்கும் யேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் ரெண்டும் கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் உலக ரட்சகருடைய நாமத்தில் பார்த்திக் கொண்டு லண்டனில் நீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சௌரி 528 சொல்லிக்கொண்டு வழங்கு போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கால் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 29 39 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு ஒலிவமனை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதிலே உட்பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறி இல்லாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு இயேசு சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இயேசு போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இயேசு ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சொஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை
அதட்டும் என்றார்கள். தொடர்ச்சி சவாரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு சோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமானை தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமானை தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம்மில் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தின் கிருபைகளுக்காக உலக இரட்சகருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் தகப்பனே எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு கவனித்து ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு ஆபத்துக்கு ஏற்படாமல் தகப்பனே, புறையின மக்கள் மூலம் எந்த தீங்குகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், இந்த கொள்ளை நோய்களோடு அனுதாபம் ராஜா. ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க கேசப்பா. அதற்காக நீங்கள் பாதுகாத்து வருமைக்காக கேசப்பாக்கு மீண்டும் சொல்லிக்கொண்டு தகப்பனே, எனக்கு கூட இருந்து எல்லோரையும் ஆசிர்வதிங்க, வழியெடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே, மற்றும் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க சப்பா. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, தங்களது வாழ்நாட்களில் பரம்பரை சாபங்கள், மந்திர சூரிய செவின கட்டுக்கள், தடையாடுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் உங்களது ஆணி பாய்ந்த கரம் அவர்களோட கூடவே இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறேன் ராஜா. இங்கே அதுக்காக இயேசப்பாக நான் சொல்லிக்கிறேன். சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் சைடு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவாரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் திருமதி பாலன் அவர்களே, உங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நச்சிந்தனையில் இணைந்திருக்கின்றார் திருமதி அனா அவர்கள். வாருங்கள், உங்கள் நச்சிந்தனையை தாருங்கள்.
மீண்டும் ஒரு புதிய நாளில் இறைவன் எங்களை இணைத்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நற்சிந்தனையாக திருப்பாடல் 28 இறைவசனம் 2, 3, 4, 5. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நட்பேறும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உன் துணையால் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பர். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெறுவார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளை காண்பீராக. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். மிகவும் அழகான ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலில் நாங்கள் பார்ப்போமானால், நாங்கள் உழைத்த பயனை பெறுவீர்களாக. உழைப்பின் பயனாக இருந்தால் அது ஒரு கருத்தாக இருந்தாலும், நாங்கள் கடவுளிடம் மன்றாடும் போது அந்த மன்றாட்டுக்கு பலன் கிடைக்கும் என்பதுதான் நான் எடுத்துக்கொண்ட இந்த விடயம். நீர் நட்பெறும் நலமும் பெறுவீர். உன் இல்லத்தில் உன் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்ப. ஒரு குடும்பம் என்றால் ஒரு திரு குடும்பமாக வாழ்வதற்கு ஒரு குடும்பம் மிகவும் ஆணிவேராக இருக்கின்றது. குடும்பத்தில் தான் நாங்கள் பல வகையான இன்பங்களை, துன்பங்களை, கண்ணீர்களை, கஷ்டங்களை எல்லாவற்றையும் பார்க்கின்றோம். ஆனாலும் நாம் சோர்ந்து போவதில்லை. குடும்பம் நம்மோடு இருக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்காக இருக்கின்றார்கள் என்ற ஒரு தைரியம் எங்களுக்குள் இருக்கின்றது. கணவன் என்னதான் பிரச்சனைப்பட்டு மனைவியுடன் சண்டை பிடித்தாலும் மீண்டும் திரும்பி வீட்டிற்கு வரும்போது தன் பிள்ளைகள், தன் மனைவி இருக்கின்றார் என்ற ஒரு ஆணித்தரமான மனத்துடனுடன் தான் அந்த இல்லத்திற்குள் நுழைகின்றார். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கிடையிலான அந்த ஒற்றுமை, அந்த ஊடல்கள் கூட அந்த சண்டையில் தான் இருக்கும். சண்டை நடந்து முடிந்ததுக்கு பிற்பாடு இருக்கும் சந்தோஷமான நேரங்கள் மிகவும் இனிமையானதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள், நாங்கள் என்னதான் எங்கள் பிள்ளைகள் மேல் கோவப்பட்டாலும், என்னதான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் கஷ்டத்தின் பேரில் நாங்கள் வெறுப்பை காட்டினாலும் கூட எங்கள் பிள்ளைகள் எங்களிடம் திரும்பி வருவார்கள். நாங்கள் அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு குடும்பத்திற்கு முற்று முழுதாக ஒரு ஆணிவேர், ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பம் தான் முற்று முழுதான ஆணிவேராக இருக்கின்றது. அந்த குடும்பத்தில் தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலதரப்பட்ட பிரச்சனைகள், சவால்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது நாங்கள் எங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் இறைவனிடம் நாங்கள் ஒப்பு கொடுப்போமானால் இறைவன் கட்டாயமாக எங்களுக்கு பதில் தருவார். நீர் உம் பிள்ளைகளை காண்பீர் என்று எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நீர் உம் பிள்ளைகளை காண்பீர். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய இளமை பருவம், குழந்தை பருவம், இளமை பருவம் முடிந்து நாங்கள் திருமணமாகி உடனே நாங்கள் நினைப்பதாய் எங்களுக்கு ஒரு குழந்தை தேவை என்று அந்த குழந்தை மூலமாகத்தான் நாங்கள் பல இன்பங்களை காண்கின்றோம். அதற்கு பிறகு பார்ப்பீர்களானால் பேரப்பிள்ளைகளின் வீட்டுக்குள் வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் நான் குடும்பம் தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆணிவேர். குடும்பத்தில் தான் நாங்கள் எவ்வளவுதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சில வேளைகளில் சில பிரச்சனைகளை நாங்கள் கதைக்க முடியாது. ஆனால் கணவன் மனைவிக்கிடையே நிறைய கதைக்க முடியும், நிறைய கதைக்கலாம். அது வெளியில் போகாது, சண்டையாக மாறாது. சண்டையாக மாறினாலும் ஒரு சில மணி நேரங்களுக்கு மட்டும்தான். ஆகவே நான் இந்த குடும்பத்தின் மேல், இந்த அன்னை மரியாவின் திருக்குடும்பம் போல் எங்கள் குடும்பம் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. நன்றி நன்றி அண்ணா அவர்களே. அழகான சிந்தனையை வழங்கியிருந்தீர்கள். இன்றைய சமுதாயத்துக்கு ஏற்றதான ஒரு சிந்தனை. மிகவும் நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி செல்வின நித்யானந்தன் அவர்களே.
அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்து போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய என்னுடைய சிந்தனை தொடர் 1688 என்றும் கூறிக்கொண்டு கூட ஆமா, இறைவா என்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 16. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 17 திருவசனங்கள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகின்றேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளிப்பேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நேர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டுமென விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, கூட்டம் கூடுவது எளிதான காரியம், ஆனால் ஒன்றுபடுவதுதான் கடினம் என்று கூறினார் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். வளமான நாட்டில் மக்கள் ஒற்றுமை உணர்வு உள்ளவர்களாகவும் நாகரீகம் பண்பாடு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எல்லா உயிரினங்களுமே ஒரே சமூகம் என்ற உணர்வோடு வாழ்கின்றன. எறும்புகளை பார்த்தோம் என்றால் அவைகள் சேர்ந்தே உணவு தேடுகின்றன. காகங்கள் உணவு உண்ண தன் சுற்றத்தை அழைக்கின்றன. சிங்கங்கள் கூட்டமாக வேட்டையாடி உணவை உண்ணுகின்றன. பறவைகள் கூட்டமாகவே கடல் தாண்டுகின்றன. ஆனால் மனித இனம் மட்டும் தான் ஒரே சமூகம் என்ற வார்த்தையை காற்றாய் பறக்க விட்டுவிட்டது. ஆனால் இயேசு அமைத்த இறையாட்சி ஒற்றுமையின் இறையாட்சி. ஏனெனில் அவர் எல்லோருக்காகவும் மன்றாடுகின்றார். அது மட்டுமல்லாமல் எல்லா இன மக்களுக்கும் புதுமை செய்கின்றார். அதன்பின் அன்பின் அடிப்படையில் அன்பின் சமூகமாக உருவாக வேண்டும் என்பதே இயேசுவின் இறையாட்சி கனவு. அதனால் தான் பாவியான சக்கேயுவின் வீட்டுக்கு செல்கின்றார். ஒதுக்கப்பட்ட சமூகமாக கருதப்பட்ட பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு செல்கின்றார். தீட்டு என சமுதாயம் ஒதுக்கி வைத்த பெண்ணின் கெட்ட போக்கை தொடுதல் மூலம் குணமாக்கினார். ஒரே சமூகம் உருவாக வேண்டும், உருவாக்கப்படத்தான் உருவகமாக செய்து காட்டினார். அதன் விளைவாகத்தான் தன் தந்தையிடம் அனைவருக்காகவும் வேண்டுகின்றார். தனக்கென வாழ்வது அபத்தமும் அர்த்தமற்ற வாழ்வும் ஆகும். தான்மை எல்லாவற்றையும் விட தனித்தும் பிரிந்தும் இருக்கும். தன் விருப்பம் போல் இணைய விரும்பும் போதும் அப்படியே இருக்கும். நம் வாழ்வு பிறரின் உறவிலேதான் அர்த்தம் பெறும். இயேசு தனி மனிதனாக நம் புறக்கண்களுக்கு தென்பட்டாலும் அவர் ஓர் குடும்பம், தந்தையோடும் தூய ஆவியோடும் உடனிருந்தார். அந்த உடனிருப்பே நமது விசுவாசம். எம்மோடு இணைந்து வாழ்பவரோடு நாம் எந்த சூழலிலும் உள்ளிருக்கின்றோமா உடனிருக்கின்றோமா என்பதை சிந்திக்க இன்றைய நாள் நற்செய்தி நம்மை அழைக்கின்றது என்று கூறிக்கொண்டு, ஒன்று நான் இறையாட்சி இந்த கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன், இந்த கனவொன்று நான் கண்டேன்.
இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமரக் கண்டே, இறை அன்பின் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றே. இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமரக் கண்டே, இறை அன்பின் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றே. பிறக்கென வாழும் மனிதர்கள் பலரை கண்டே, பிறர்க்கென வாழும் மனிதர்கள் பலரை கண்டே, பிறர் நலம் பேணிடும் பணியில் என்னை இணைத்தே, எந்தன் சத்தம் பெறவில்லை. பொருள் அணிந்தே. இந்த கனவொன்று நான் கண்டே, அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன், ஆக சுதந்திரமே எங்கும் மொழி என கண்டு கொண்டே. அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன், ஆக சுதந்திரமே எங்கும் மொழி என கண்டு கொண்டே. நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டே, நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டே, நிதமும் புதுமை வாழ்வில் சேர கண்டே, அன்பில் நிறைவை நான் கண்டேன், இந்த கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன், இந்த கனவொன்று நான் கண்டேன் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி மாணியை மீண்டும் வரவேற்றுக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி. அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்று சமய சிந்தனைகளோடு கிறிஸ்தவ சிந்தனையோடு இணைந்து கொண்டவர்களாக ஆனால் பாலமுரளி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ஜியான் நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் இங்கிலாந்திலிருந்து, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பிரான்சிலே இருந்து இன்றைய தினத்தில் நீங்கள் தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் நன்றி 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 நன்றி. இணைந்த அனைத்து அன்புறவுகள் நீங்கள் தொடர்ந்து சிந்தனைகள் தரும் எல்லோருக்கும் நன்றிகள். அடுத்ததாக நாங்கள் பொறிச்சொல்லுக்கு இணையலாம். பொது சிந்தனைகள் பின் தரலாம். எழும்பியவர்கள் ஒருவர் ஓடோடி வந்து உட்கார்ந்து உள்ளே நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ஆமாம், பொறிச்சொல் இன்றைய தினத்துக்கானது ஊசல். ஊசல் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் நீங்களும் ஒரு 2 வரி எழுதலாம். ஊசல், ஆமாம், ஊசல் ஆடுகிறது. இப்ப ஆதாருக்கு ஊசல் ஆடுகிறது பார்ப்போம். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் நீங்களும் ஒரு 2 வரிகள் எழுதி கொள்ளுங்கள். அடுத்து பொது சிந்தனையோட எனக்கு வந்து பொது சிந்தனை வாணி என்னவென்றால், அவர் அனா பாலமுரளி அவர்கள் ஒரு பொது சிந்தனை அவரோட சிந்தனையில் இருந்து எனக்கு வந்திருந்தேன் என்றால், அவர் சொல்லியிருந்தார் எல்லா இதையும் கணவன் மனைவியோட கதைத்து பிரச்சனை இல்லையே என்று சொன்னார். எனக்கு அது இது என்னது தனிப்பட்ட எல்லா விஷயத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் பிள்ளைகளுடையோ இதுகளையும் கதைக்கிறது வந்து சில நேரங்களில் அது சரிவராமல் போகிறது தான் கூடுதலாக என்ன பொறுத்தளவில்லை. ஏனென்றால் பிள்ளைகள் செய்கிற தவறை சில நேரங்களில் சுட்டி காட்டும் பொழுதும் அது சில நேரங்களில் அது ஏற்றுக்கொள்ளாத தன்மை வருகிறது. அது அவருக்கு ஏற்றுக்கொள்ளாத தன்மை வந்தால் எனக்கு ஏற்றுக்கொள்ற தன்மை வந்தாலும் அதிலும் முரண்பாடுதான் வரும். ஆனால் எல்லா நேரமும் எல்லாவற்றையும்
நாங்கள் தனியா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் ஒற்றுமையா இருந்து செய்யறோம் என்று சொல்லி அது அவருடைய சிந்தனையிலிருந்து எனக்கு ஏற்பட்டது. அது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சரி வராது. ஆனா உண்மையில் மற்றது பேர பிள்ளைகளை கண்டோட மகிழ்வா இருக்கும். ஆனா எத்தனை பேர பிள்ளைகள் வந்த உடனே நீ ஓமா நீ அம்மம்மா அப்பம்மா நீ சத்தம் பண்ணாம நீங்க உங்களோட வேலையை பாருங்கோ நாங்கள் எங்களோட வேலையை பார்க்கிறோம் என்று சொல்ற பிள்ளைகளும் இருக்கணும் தான். ஆனா எல்லாம் எல்லா நேரமும் எல்லாம் அது சரி வராதுன்னு இது எனது தனிப்பட்ட அபிப்பிராயமா கிடக்கு. அதையோட சம்மந்தப்பட்ட என்னையும் இப்போ எவ்வளோ நின்ற பொழுது அநேகமானாக்கள் சொன்ன வார்த்தை பேரப்பிள்ளை ஐயோ பேரப்பிள்ளைகிட்ட ஓட ஓடணும், ஐயோ நேரம் போகுது பேரப்பிள்ளைகிட்ட ஓட ஓடும், இப்படி தான் நடந்தது. இப்போ நான் உண்மையில் சொன்னேன், இப்போ நாங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் வரைக்கும் பிள்ளைகளண்டி ஓடுத்துருங்க நீங்கள் திரும்ப வேலை அதுக்குள்ளே வேலையும் செய்கிறோம், திரும்பவும் வேலை செய்கிறோம், செய்துட்டு விட்டு வேலையும் பார்க்குறோம், திரும்பவும் அதே பிள்ளைகள் மாதிரியே நாங்கள் அந்த பேர பிள்ளைகளோடையும் எங்கள் நேரத்தை திரும்ப ஓ அநியமானாங்களா எனக்கு உண்மையிலே சரியா அவர்களும் வெளிக்கிடவே நேரம் இல்லையாம் சரியா. அப்போ ஓடணும் வேலை முடியும், நான் பேர பிள்ளைகிட்ட ஓடணும், அப்புறம் அங்கே இருந்துட்டு எனக்கு தெரியாதே சில வேலைகளில் அப்படியெல்லாம் வந்தது கதை. ஏன்னா முரண்பாடுகளும் ஏற்படும் பிள்ளைகளுக்கும் அம்மாக்கும் இடையில பேர பிள்ளைகளுக்கும். அப்புறம் அதான் நான் சொன்னேன் பாருங்க, நாங்கள் பிள்ளைகளை பார்த்து வளர்த்து அவர்களை வளர்த்துக்கிட்டு கொடுத்துட்டோம், திரும்பவும் அவர்களும் வேலை செய்கிறாரு, நீங்களும் வேலை இப்பவும் செய்யறீங்க சரியா. இப்போ அப்பவும் வேலை செய்து பிள்ளைய பார்த்தீங்க, இப்பவும் வேலை செய்து பேர பிள்ளைய பார்க்குறீங்க. ஆனால் உண்மையில் அவர்களால் முடியாது, கை கால் இயலாது, அநேகமானங்களும் முழங்கால் பிரச்சனைகள் சரியா. அப்போ அது பிரச்சனை, திரும்ப போக்குவரத்துகள் பிரச்சனை, பஸ்லாம் போகணும், இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் யோசிச்சேன் என்ன நடக்குது உண்மையில். எங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்காக நாங்கள் நேரத்தை போடுறோமா, எங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோமா, நான் நினைக்கிறத செய்யறோமா இல்லவாணி. நான் இதுல ஒரு மாறுபட்ட கருத்து சொல்ல வேணும். என்னண்டா இப்ப நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு உதவி செய்யாவிட்டால் அவைகளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் அதே சமயம் பிள்ளைகள் உணர்ந்து நடக்க வேண்டும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் மற்றவங்களை பற்றி சொல்லல, எந்த மகள் எனக்கு பக்கத்துல இருக்கிறான், காலமா வேலைக்கு போனாண்டா காலமா விடிய வளர்ந்து 5 மணிக்கு வீட்டை விட்டு போனா மத்தியானம் 3 மணிக்கு வருவா. ஆனா அதே மாதிரி அதே நேரம் கணவனுக்கும் வேலையா இருந்தா இந்த மருமகனுக்கும் வேலையா இருந்தால் 6 முதல்ல வாரினமோ பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போயிடுவினோம். அதுக்கு பிறகு 1 நிமிஷம் கூடி என்னோட விட ஆயினம். அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் எடுத்துக்கொண்டு வந்து அந்த சாப்பாடு கொடுத்து முடியறதுக்கு அவைய வந்து கொண்டு போயிடுவினோம். ஆனால் நான் அதை செய்யா விட்டால் அந்த பிள்ளைய முழு நேர பாடசாலைக்கு அனுப்ப வேண்டி வரும். 2 மணிக்கு பள்ளிக்கூடம் விடுறதுக்குள்ள 5 மணி மட்டும் அங்க நின்றால் பள்ளிக்கூடத்துல இப்போ எங்கட மாதிரி இல்ல பழக்க வழக்கங்கள். 2வது சாப்பாடு சரியில்லை. அப்ப இப்படி வருத்தங்கள் வரும். மற்றது எந்த நாளும் அந்த பிள்ளை 5 மணி மட்டும் ஸ்கூல்ல நிக்க அதுவும் ஒரு டயர்டா போகுது. அப்ப நாங்கள் அந்த ஒரு கொஞ்ச நேரம் உதவியை செய்யலாம். இப்ப சனிக்கிழமைகள்ல கூடி சனி ஞாயிறுல கூடி மகளுக்கு வேலை, என்னன்னா அவ ஹாஸ்பிட்டல் வேலையோட அப்ப அவ என்ன செய்வான்னா அந்த பள்ளிக்கூடம் வேலையால வந்து வீட்டை போய் குளிச்சு வந்துதான் பிள்ளைகள் எடுக்கணும். இதுவரை காலமும் இல்லை, வேலையால வந்தே பிள்ளைகளை எடுத்துட்டு போயிடுவா. ஒருவேளை மருமகன் முன்னுக்கு வந்தா மருமகன் எடுத்துட்டு போயிடுவா. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணா தானே அவங்க முன்னுக்கு வரலாம். இல்லை முன்னுக்கு வரலாம்ன்றது அது தெரியாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்போ நீங்கள் பிள்ளை வளர்க்க நாங்கள் வளர்க்க வேலை செஞ்சுக்கோண்டு சரியா, வேலை செஞ்சுக்கோன்னா நீங்களும் பிள்ளைய அதுவும் அந்த காலங்களில் மொழி பிரச்சனை இருந்தது, 4 பேர் இல்லை, நிறைய விஷயங்கள் இருந்தது, காரம் பழகின மாதிரியும் இல்லை. அப்போ வந்தவர்கள் எல்லாம் பிரதானி எல்லாமே. அப்போ அதுக்குள்ள பிள்ளைகளையும் பார்த்து வேலைக்கும் போய் வந்தோம். நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்போ அப்படி பார்த்துட்டு திரும்பவும் நாங்கள் வேலையாண்டு ஓடுறோம். அதுக்குள்ள கைகால் அநேகமானவருக்கு முழங்கால் பிரச்சனை உண்மையில், அந்த படிகளால் விழுந்த விதம் கூட உண்மையில். அப்போ அது முழங்கால் பிரச்சனை. அதோடையே திரும்ப நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பிறப்பிள்ளைகள் ஓடுறீங்க. அதுவும் சில சனி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களோட பிள்ளைக்கு வேலையாக இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்த அளவில் சனி ஞாயிற்று அநேகமானவர்கள் வேலை இல்லை. அந்த சனி ஞாயிறு கூட நீங்கள் தான் பாருங்கம்மா, நாங்கள் இன்றைக்கு தானே எங்களுக்கு ஹாலிடே லீவு, அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணப்போம் அப்படியும் இருக்குன்றது. அதான் சொல்ல ஒரு நேரம் கூட நான் அவியலுக்கு லீவுன்னா நான் குழந்தைய பார்க்குறேன். அது நான் அந்த இதுக்கு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் வேலையை போங்க உழையுங்கோ, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு லீவான நாள் நான் ஃப்ரீயாக இருக்கணும், நானும் வேலைக்கு போகிறேன். அதுக்காக முழு நாளும் நான் இந்த குழந்தைய பார்க்க மாட்டேன், பார்க்குறேன். ஆனால் இதுதான் என்னுடைய இதுன்னு சொல்லித்தான் நான்
இப்போ 2வது குழந்தையும் பிறந்து வளர்ந்து 8 வயதாகிட்டு அதனுடைய இப்போ கொஞ்சம் குறைவு சொல்றேன். இல்ல இல்ல 1-2 விதவிலக்கம் இருக்கலாம். மனிதமானாக்கள் இப்ப என்ன பொறுத்த மாட்டில் எந்த பிள்ளைகள ஒரு நாளும் என்னட்ட கொண்டாந்து விடுகிறேன். அவர்கள் மாறி மாறி தங்களோட இதுகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். அவர் காலமே 8 மணி தொடங்கி 12 மணி மட்டும் வேலை செய்வார். எங்கட மகள் 2 மணி தொடங்கி 8 மணி மட்டும் வேலை செய்யும். அப்போ பிள்ளைகளை என்னட்ட ஒரு நாளும் விடையில்லை. என்னென்னா நானும் சுவையினம் பார்த்தேன். நான் முதல் பார்த்தேன். நான் தான் சும்மா கொண்டாந்து விடுவினோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொறுப்பாக என்னட்ட தெரியல அவர்கள் பிள்ளைகள். மற்ற சனி ஞாயிறில் எங்கேயும் போகிறோன்னு சொன்னால் வருவினோம், குடி கொண்டு போவினோம். இப்போ எனக்கு அவியலுக்கு பிள்ளைகளுக்கு எது மருத்தம்னா என்ன கடைசி வரையும் அந்த வீட்டுக்கே வரவுனான்னு சொல்லிடுவேன். ஏன்னா நானும் அண்டிப்படி குறைஞ்சி ஆளுண்டு உங்களுக்கும் தொத்திருமனு வரவுனான்னு சொல்லிடணும். மாணியம் தோற வார்த்தவா 2வது மாடுக்கு சரியான சக்தி. அப்போ இந்த இங்கே இருக்க வியலை பார்க்க வரணுமென்று ஆசைப்பட்டும் அவள் உடனே அடிக்க சொல்கிறாள். காலமே சக்தியெல்லாம் எடுத்து பில்லு பெட்டெல்லாம் நனைஞ்சு வச்சதம்மா அதில் தான் துப்புரவாக்கி கொண்டுக்கிறேன். இனி வந்தாலும் உங்களுக்கு இந்த அவைகளுக்கு உள்ள இன்ஃபெக்ஷனோ தெரியாது, நான் வரையில்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு எழுதியிருந்தாள். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவே செய்யணும். எங்களை நாங்கள் பார்க்கணுமென்று என்ன பிள்ளைகள் ஒரு நாளும் எதிர்பார்க்கல. எங்கேயும் அந்த 2வது மாடு இருக்கீங்களா அங்கே 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 இது அங்கே இருக்கீங்களா முஞ்சல்ல இருக்கீங்களா கொஞ்ச நேரம் 2 மணித்தியாலம் பார்க்கும்படி எங்கேயும் போகிறோன்னு சொன்னால் என்ன 2 மணித்தியாலம் பார்க்கும்படி விட்டுட்டு போனவருடைய மற்றபடி பொறுப்பாக என்னட்டு அந்த பிள்ளைகளை தந்துட்டு போகல. என்னென்னா அவையில் சாப்பாடு வித்தியாசம், வயலை வைத்துக்கிற வித்தியாசம், அப்படி அம்மாவுக்கு கரைச்சல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எனக்கு நான் அப்படி பொறுப்படுத்த அந்த பிள்ளைகளை பார்க்கல. ஆனால் லீவு நாட்களில் அப்படி போய் கலந்து எங்கேயும் போகிறோன்னா கூடி போவார்கள், கூட்டிச்சிருப்பார்கள், அவ்வளோதான். அடுத்த பிரச்சனை என்னென்னா நம்மவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் அந்த நாட்டு சாப்பாடை அந்த பள்ளிக்கூடத்தில் சாப்பிட விடுறதில்லை, பிள்ளை விரும்புதில்லைன்னு சொல்லி முதல்ல விட்டு பார்ப்போமே. இப்போ நாங்களும் வந்த காலங்களில் இந்த நாட்டு சாப்பாடுங்கள் பிடிச்சிருந்ததா, சீஸ் அண்டாலே என்னென்னு தெரியாது, சொசைட்டி பூஸ்ட் அண்டாலே என்னென்னு தெரியாது, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது பிடிச்சிருந்தது. இன்றைக்கு அதோடு இருக்கிறோம். அது காசு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கூட காசு அப்படின்னு தெரியல. ஆனால் பிள்ளைகளையும் விட்டு பிடிக்க வேணும். இப்போ ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அந்த சாப்பாடு இல்லாட்டி இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டே ஆகணும். அப்போ அதையும் தான் பிடிக்கணும். மற்றது பிள்ளைகள் ஆனால் அவர்கள் சொன்ன என்ன இப்போ சாப்பாடு சரியில்லாத அளவுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். என்ன சின்னாக்களை கிண்டர் கொடுக்குற சாப்பிட்டு தானே கொடுக்க போயிடணும். அவங்க ஒரு என்ன ஒரு சாப்பாடு சரியில்லை என்று சொன்னால் அது எப்படி நான் சொல்கிறேன்டா, இந்த சின்ன கெரியா செய்கிற ஒரு சாப்பாட்டை முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்க வளர்ந்து வரைக்கும் சின்னல்ல சாப்பிட்றாக்கள் வளர்ந்து வந்தோன்னே அதை வெறுக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. வீட்டில் நாங்கள் பானை பூசிட்டு கொடுத்தாலும் சாப்பிடுகிறவியல் அங்கே சாப்பிட்டோன்னே வேண்டாம் என்று சொல்லுறீங்க. அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்போ அதுக்காக நான் 10 கறி வச்சு ஒரு நாளும் சோறு சமைச்சு கொடுக்க மாட்டேன். ஏதாவது சின்னதாக ஒரு ஜெர்மன் சாப்பாடு செய்து கொடுத்துட்டு இருந்துருவோம். என்ன சில பேர்ட்ட மனம் அப்படி. நானும் இப்போ ஜெயா நடேசன் சொன்ன மாதிரி நானும் என்னால் எல்லாட்டிக்கும் பிள்ளைகிட்ட போக மாட்டேன் என்ற முடிவோடு தான் இருக்கிறேன், அவைகளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் அவர்களை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் தான் என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கணும். மற்றது அவைகளெல்லாம் இப்போ முழு நேரம் வேலை செய்தால் காசு நிறைய கிடைக்கும், பிள்ளைக்கும் தான் கிடைக்கும், மருமகனுக்கும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் இல்லை, பிள்ளைகளை அந்த ஒரு 5 வயது 8 வயதுக்குள்ளே வளர்த்து விட்டால் பிறகு தாங்க முழு வேலையை செய்து பணத்தை சேர்க்கலாம்ன்ற மாதிரி அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த இப்போ அரை நேரம் என்னென்று சொன்னால் காசை அவர்களை எதிர்பார்க்கையில் பிள்ளைகளை வளர்க்கணும், அதான் அவருடைய கொள்கையாக இருக்கின்றது. அது நான் உண்மையாக எனக்குள்ள மனதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. முழு நேரம் செய்தாலும் முழு சம்பளம் கிடைக்குமே உண்டு. ஆனால் அரை நேரம் தான் 2 பேரும் மாறி மாறி செய்யணும். 2 என்ன பிள்ளைகள் ஒரு 5 வயது 6 வயது மட்டும் வளர்த்து விட்டால் பிள்ளைகள் தானாகவே வளரும். இப்போ இந்த காடின்னு போகிறது நீ அந்த பிள்ளைகளும் கொஞ்சம் விலையினமானவர்களாக இருக்கிறார்கள், நடுவில் மாறி மாறி வருத்தம் வந்து கொண்டு இருக்கிறார். அப்படியே அவர்கள் பிள்ளைகளையும் கவனிக்கணும், வேலையும் கொஞ்சம் காசும் தீர்க்கணும். காசும் தேவைதானையும் வீடு வாங்கினார்கள், அப்போ அது கட்டணும், பிள்ளைகளையும் வளர்க்கணும், தங்களோட செலவுக்கு ததாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இல்ல சில பெற்றோர்கள் அடுத்து சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் வாணி. இப்ப அந்த பிள்ளைகளை பார்க்கிறார்கள் இல்லையென்று சொல்லவில்லை. இப்ப ஒரு நாளுக்கோ 2 நாளுக்கு அந்த தங்களோட அந்த விடுமுறை நாடுகளில் எல்லாம் பார்க்கிறார்கள்.
ஆனால் அங்க நாங்கள் ஒரு இடத்துல கொண்டே விட்டோம் என்றால் ஒரு மாசத்துக்கு காசு கொடுக்கத்தான் வேணும். இல்ல அந்த காசு கூட, காசை அவர்கள் பிள்ளைகள் அந்த காசை அவர்கள் பெற்றோர்களிடம் கொடுக்கிறார்கள். காசும் கூட அது. பரவாயில்ல தானே, அவர்களுக்கும் பிள்ளைகள பேர பிள்ளைகளோட இருக்கிறாம் போது அவர்களுக்கும் ஒரு காசு வருது தானே. இப்ப அவர்கள் கொண்டே பள்ளிக்கூடத்துல அதாவது கிண்டர் அந்த பள்ளிக்கூடங்கள்ல விட்டால் இங்க ஒப்பாங்கட்டு சொல்லுவார்கள், அங்க விட்டோம்னா அந்த பிள்ளைக்கு நாங்க காசு தானே 1800 ரூபாய் கட்டுறோம். அப்ப அந்த காசை அவர்கள் தந்தைமாரிடம் கொடுக்கிறார்கள். அப்படி சில பேர் இருக்கிறார்கள். கொடுக்கிறார்களான்றதுதான் நிகழ்வு. ஆமாம், அதைத்தான் சொல்றேன். அப்படி கொடுப்பார்களா முழு காசையும்? அப்படி எல்லாம் ஒரு நாளும் இல்ல, ஒரு நாளும் அப்படி ஒரு நாள் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டப்பா இருந்துட்டு ஹொலிடேக்கு ஒரு டிக்கெட்டை போடுவார்கள். லட்டு சாரியோ இப்ப ஹொலிடேக்கு டிக்கெட் போடுறதுக்கு எவ்வளவு காசு வாணி? அது எவ்வளவு வராது, என்ன ஒரு 5 ரூபாய் எவ்வளவு வராது? 1000 என்ன வருஷத்துல ஒரு ஹாலிடே சொல்றேன். வருஷத்துல மாதம் சொல்லல, நீங்க சொல்ற மாதிரி இப்ப மாதத்துக்கு கொடுக்குறாங்களான்னு கேக்குறேன். இல்ல, வருஷத்துல ஒரு ஹாலிடே போட்டு கொடுக்குறாரு. தட்ஸ் இட், அவ்வளவுதான். இல்ல இப்ப அவர்கள் பாக்குறது என்ன, ஒரு நாள் தான். ஒரு நாள் அப்படி சொல்ல அது 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 பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையெல்லாம் இருக்கும். சில பிள்ளைகள் அது பள்ளிக்கூடத்துக்கு கிண்டர் அந்த இதுக்கு போய் அங்க 4 நாள் நிக்கிற பிள்ளையா இருக்கும். சில நேரம் பேர பிள்ளைகள்ல 2 பேர பிள்ளைகளோட எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல 2 பேர பிள்ளைகள் பேர பெற்றோர்களோடையும் அந்த பிள்ளை போய் நிக்கும். ஆனால் அந்த அந்த பிள்ளையின் தாய் வந்து இல்ல இப்ப பாக்குறது நிக்கிறது அதை நான் சொல்லல, அது தப்பு இல்லை. இப்ப நானாக இருந்தாலும் ஒரு அம்மாவா இருந்து நான் பார்த்துதான். ஆனா அந்த முடியாத முடியாத இருக்குல்ல, இப்ப காலையில அது பலருக்கு முழங்கால் பிரச்சனையே அந்த நேரங்கள்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன்னு தவிர இப்ப பேர பிள்ளைகள் பார்க்கத்தானே வேணும் இல்லையான்னு சொல்ல வரல. அதுல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்து கொள்ளலாமே என்று நான் சொல்ல வரேன்னு தவிர எங்களுடைய விருப்பத்தை அறிந்துதான் அந்த பிள்ளை எங்கள்கிட்ட கொண்டு கொடுக்கணும். முழு சுமையையும் எங்கள்கிட்ட சுமத்தக்கூடாது. பள்ளிக்கூடத்தால நாங்க வந்து இடத்துக்கு வச்சிருந்து சாப்பாட்டு கொடுத்தோம்டா அவியல் வேலையால வந்தோம்னா தங்கட வேலையில பார்க்க கூடாது. பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு போகணும். மற்ற அலுவலர்களை அவிய பிள்ளைகளோட சேர்ந்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா என்னுடைய விருப்பு வெறுப்பு நிறைய இருக்குது. நாங்களே இந்த 24 மணி நேரம் பேர பிள்ளைய நாங்க பார்த்து கொண்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்து பேர பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்க இல்லாத எங்களுக்கும் நாங்கள் இவ்வளவு காலமும் இப்ப 60 வருஷமா நாங்க எங்கட பிள்ளைகளுக்காக வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனி நாங்க எங்களுக்காக வாழ வேணும்ன்றது அவையலும் புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் முக்கியம். இப்ப சில பெற்றோர் இங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளேயே நான் பேர பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்ச தாய் தகப்பனும் அவைய 3 பிள்ளையும் கொண்டு போய் கிராஸ்ல விட்ட கதையும் இருக்குது. ஆனால் என்னமோ தெரியாது கடவுள் நல்ல புத்திய மகளுக்கு கொடுத்துருக்குறாவோ என்னவோ தெரியா. ஒரு காலமும் அவ வீட்டை போய் குளிச்சுட்டு, அவ ஹாஸ்பிட்டல்ல வேலை, வீட்டை போய் குளிச்சுட்டு வர மாட்டா. அந்த கொரோனா காலத்தை தவிர கொரோனா காலத்துல வீட்டை போய் குளிச்சு உடுப்பு மாத்திட்டு தான் வருவா. மற்ற காலம் முழுக்க வந்து பிள்ளைய எடுத்துட்டு தான் போவா. அதுக்கு ஒரு கடவுளுக்கு நன்றி, அவவுக்கும் ஒரு நன்றி தான். சரி, நன்றி. கவரைக்கம் சரியான தண்டை நேரத்துக்கு ஓடோடி வந்தார். ஆனால் கவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு பிள்ளைகள இதையும் பொறிச்சலையும் போட்டுட்டு செய்தறேன். ஒரு 10 நிமிஷம் வரும் நினைக்கிறேன்னா. நன்றி. இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கான பொறிச்சொல்லுக்குள் நுழைந்து செல்லலாம். பொறிச்சொல் இன்றைய சிந்தனை நியூஸ் பிலிப்சார்களுக்கும் நன்றி கூறியபடி வலிமையாக நினைக்கும் தாமலர் அக்காவிற்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.